இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சட்டத்தையும் இறை வாக்குகளையும் நிறைவேற்றி வந்தேன் என்று சொல்கின்றார். திருச்சட்டம் முதல் 5 புத்தகங்களை குறிக்கின்றது. தோரா என்று சொல்வார்கள். யூதர்களுடைய முக்கியமான 5 புத்தகங்கள். அடுத்ததாக ப்ராஃபெட்ஸ், இறைவாக்கினர்களின் இறைவாக்கு உரைகள். ஆக இந்த 2 தான் யூதர்களுடைய அடிப்படை புத்தகங்கள். ஆக இந்த சட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்காக, இறைவாக்கினர்கள் சொன்ன வார்த்தைகளை நிறைவுபடுத்துவதற்காக நான் வந்திருக்கின்றேன். ஸோ ஐ எம் த ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொல்லுகின்றார். இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொல்லுகின்ற பொழுது முழுமைப்படுத்துதல். எதற்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள்? மீட்புக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். மீட்பு என்பது யார் வழியாக? இயேசு வழியாக தான் வருகின்றது. அது ஒன்று. இன்னொன்று, இந்த திருச்சட்டம் என்பது சட்டத்தை மட்டும் பின்பற்றி இருப்பது அல்ல, அதாவது வெளிவேடமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதல்ல. மாறாக நம்முடைய உள்ளத்தின் அகத்திலே நாம் வாழ்வது, இதயபூர்வமாக மாற்றங்களை நமக்குள் கொண்டு வருவது. சட்டங்களுக்காக மனிதன் வாழ்வதல்ல, மாறாக மனிதனுக்காக சட்டம் அமைந்திருக்க வேண்டும் என்பது. ஆக ஒரு முழுமையை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய அக குரலை, அதாவது இறைவன் நம்முடைய உள்ளத்தின் வாயிலாக நம்மிடம் பேசுவார். அவற்றை நாம் செவி கொடுக்கின்றோமா? இறைவன் சொல்லுகின்ற வார்த்தை என்னவாக இருக்கும் என்றால், அன்பு செய்யுங்கள் என்று இருக்கும். கணவன் மனைவிக்குள் அன்பு செய்யுங்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே அன்பு செய்யுங்கள், ஆசிரியர்கள் மாணவர்களை அன்பு செய்யுங்கள், மருத்துவர்கள் உங்களிடம் வருகின்ற நோயாளிகளை அன்பு செய்யுங்கள் என்றால், அன்பு என்பது குணப்படுத்த வல்லது. அதே நேரத்திலே மனச்சிக்கலில் மனப்போராட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு அது ஆறுதலை கொடுக்கும் விதமாகவும் இருக்கின்றது. ஆக ஆண்டவருடைய சட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது எழுதப்பட்ட சட்டம் மட்டுமல்ல, மாறாக அன்பு சட்டமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதன்மையான சட்டம். ஆக இந்த இறைவாக்கும் எதை பற்றி உரைக்கிறது என்றால், அன்பை பற்றி தான் உரைக்கின்றது. ஏனென்றால் வாக்கு மனிதனானார். அந்த வாக்கு என்பது அன்புதான் கடவுள். அந்த அன்புதான் வார்த்தையாக இருக்கின்றார். அந்த வார்த்தை மனித உருவெடுத்து வருகின்றார். ஆக அந்த முழுமை, இறைவாக்கு முழுமையடைகிறது என்று சொல்லுகின்ற பொழுது, இறைவனுடைய அன்பினால் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம். இறைவனுடைய அன்பினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் மனித சமுதாயத்தின் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் அன்பு உண்மையில் இருக்கிறது என்று பொருள். அன்பு நம்மை வழிநடத்துகிறது என்று பொருள். நீங்களும் நானும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் யாரோ ஒருவரை நாம் அன்பு செய்து கொண்டிருக்கின்றோம், அல்லது எவரோ ஒருவர் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். அன்பு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அல்லது ஒரு சில நேரங்களில் நாம் மற்றவருடைய அன்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக அன்பே வாழ்வின் அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் அன்பு செய்கின்றோமா, பிறரை காயப்படுத்துகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இறைவன் என்னிடம் எதை விரும்புகிறார்? இறைவன் என்னிடம் விரும்புவது அன்பு செய்வது மட்டுமே. அன்பாக இருப்பது, அவரோடு இருப்பது, அவரிடம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுப்பது. ஆகவே இதை மையப்படுத்தி ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்தில் வேண்டுவோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் மனித பலவீனம் உள்ளவர்கள். சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று விவிலியத்தை வாசிக்கின்றோம், ஆலயத்திற்கு செல்லுகின்றோம், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றோம். இது ஒரு கடமையாக பல நேரங்களில் செய்கின்றோம். அன்பின் வெளிப்பாடாக நாங்கள் செய்வதில்லை. இனிமேல் எங்களுடைய வாழ்வில் சட்டம் என்பது முக்கியத்துவம் என்பதை உணர்ந்து, அதாவது எந்த சட்டம் என்றால் அன்பின் சட்டம் முக்கியத்துவம் என்பதை உணர்ந்து, நாங்கள் எதை செய்தாலும் அன்பின் அடிப்படையில் நாங்கள் செய்ய வேண்டும். எந்த மாற்றம் எங்கள் நிகழ்ந்தாலும் எங்களுடைய அகத்திலே மாற்றம் நிகழ வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும், அதே நேரத்திலே இந்த பழைய ஏற்பாட்டின் முழுமையாக நீர்தான் இருக்கின்றீர், வழியாக தான் எங்களுக்கு மீட்பு வருகின்றது, வழியாக தான் எங்களுக்கு வாழ்வு இருக்கின்றது, உம்முடைய வழியாக தான் எங்களுடைய எதிர்காலம் இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.